இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். அழகான காலை வேளையில் அகிலத்தை காண வரும் ஆதவனே, வைகரையில் எழும் பழக்கத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவனே, இருளை போக்கி வெளிச்சத்தை கொடுத்து அனைத்து உயிரினங்களையும் காத்து மழையை கொடுத்து பயிர்களை காத்து உலகில் வாழும் அனைத்து ஜீவன்களுக்கு உணவளித்து உயிரை காப்பவனே, சூரியனே, நீங்கள் இல்லாமல் எங்களால் இவ்வுலகில் வாழ முடியாது. இன்று நாங்கள் உங்களை மனதார வணங்குகிறோம். நன்றி. அனைவருக்கும் என் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு என் பொங்கல் கவிதையை கூறுகிறேன். அதுக்கான எழுந்து ஆதவனை வணங்கி இயற்கையை கொண்டு ஈரணத்திற்காலத்திற்கு பொழுது உறவிட்டு ஊருக்கெல்லாம் வரவேற்கும் எழுது கூட்டி ஏற்கூட்டி ஐவகல் இடங்களை ஒளிபீழி ஓடி ஆடி பயிரிட்டு உணவளிக்கும் உழவனுக்கு மகிழ்ச்சி தரும் திருநா இனிய பொங்கல் திருநா. நன்றி.
திருவிழா. இது விவசாயிகளின் திருவிழா. இத்தகைய நன்னாளில் நாம் ஒரு விவசாயிகள் விளைவித்த ஒரு பயிரை பற்றி ஒரு சிறு நாடகம் கண்டுகளிப்போம். நாடகத்தின் தலைப்பு விவசாயத்தை காப்போம். பணத்தை சம்பாதிக்க 1000 தொழில் இருக்கு, ஆனா உணவை சம்பாதிக்க விவசாயம் மட்டும்தான் இருக்கு. காட்சி 1. உங்க பையன் சாப்பிட படிக்கிறது நல்லதுதான், ஆனா அவன் சாப்பிடுறதுக்கு யார் வேலை செய்யுது? எங்களை மாதிரி விவசாயிங்க வேலை செஞ்சு வளர்த்தாதான் உங்க பையன் சாப்பிட்டு சாப்பிடுவர நல்லா வேலை செய்ய முடியும். அடே ஆமாப்பா, நீங்க சொல்றதும் சரிடா. நானே பையனுக்கு விவசாயம் என்னன்னு சொல்றேன். கண்ணம்மா, டாக்டருக்கும் இன்ஜினியருக்கும் ஏன் இந்த ஊருக்கு நம்மள மாதிரி விவசாயம் தான் சோறு போடுறாங்க. எல்லாரும் மேற்படிப்புன்னு போயிட்டா யார் இந்த விவசாயத்தை காப்பாத்துறது? அதை புரிஞ்சுட்டு பேச கண்ணம்மா. சரிங்க. 4G 5G வந்தாலும் நமக்கு கஞ்சி ஊட்ட போறது விவசாயம் தான். உலகத்தையே உங்க கையில கொண்டு வர விஞ்ஞானிகளால முடியும், ஆனா உணவை தட்டுல கொண்டு வரது விவசாயம் தான். காட்சி 2. கடவுள் எனும் முதலாளி
சாப்பிட்டுட்டியா? வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? ஏதோ நடந்த செல்வி, நம்ம எவ்வளவு உழைச்சாலும் என்ன புண்ணியம், கையில கால் காசு கூட நிற்க மாட்டேங்குது. உழைச்சி உழைச்சி ஓடா தெரிஞ்சதான் மிச்சம். நம்ம பொழப்பே வீடு விட்டா காடு, காடு விட்டா வீடுன்னு இருக்கு. ஏன் கூட பழுத்துக்கிற? எந்த ஆறுதான் தாகத்து தனிச்சுக்க ஓடுது? எந்த மரம் தான் தனக்காக பூத்து காய்க்குது? அது போல இந்த வளர்ற பயிர் எல்லாம் நமக்கு மட்டும்தான், இந்த ஊருக்கே நாம தான் சோறு போடுறோம். நம்ம செய்யற தொழில் நம்மளை கைவிடாதுன்னு நம்புறேன். ஆமா கண்ணம்மா, நம்பிக்கை தானே வாழ்க்கை. படித்தால்தான் வேலை, கை நிறைய சம்பளம் என்று சொல்லித்தரும் சமூகம் விதைத்தால்தான் சோறு என்று சொல்லித்தர மறந்துவிட்டது. காட்சி 3. Hello, Yas. What happened? Oh, it's your problem. It's simple. It's winter, no?
to attend the function and blessing the children. Thank you so much, sir. Now I would like to thank our principal ma'am who gave us the opportunity to celebrate the function and guided us to complete this function in a grand manner. Now I would like to thank all our teaching and non-teaching staff and all the children for their greater effort to make this function in a grand way. Now last but not the least, I would like to thank one and all. Thank you.